மக்கு நன்றி. உன்னதமானவரே மக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே மை துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே மக்கு நன்றி சொல்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே மக்கு நன்றி ஆண்டவரே. உயர்ந்தவரே மை துதிக்கிறோம். ஆவியானவரே மக்கு நன்றி ஆண்டவரே மை துதிக்கிறோம். பரிசுத்தரே மக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. இரக்கமுள்ளவரே மக்கு நன்றி. எங்களுடைய நேசரே மை துதிக்கிறோம். எபினேசரே மை துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே மக்கு நன்றி சொல்கிறோம். நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளையும் உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. நல்லவரே மக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி அப்பா மக்கு நன்றி. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தெய்வமே மக்கு நன்றி அப்பா மக்கு நன்றி. ஆவியானவரே நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே மக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா மக்கு நன்றி. நல்லவரே மக்கு நன்றி சொல்கிறோம். கிருபையுள்ளவரே மை துதிக்கிறோம் அப்பா. உன்னதமானவரே மக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளையும் உடைய மகிமையுள்ள வல்லமை எங்களுக்குள்ள ஆளுகை செய்வதாக ஆண்டவரே எங்களுக்குள்ள நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியான தெய்வமே மக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி அப்பா மக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே மக்கு நன்றி ஆண்டவரே. நல்லவரே மக்கு நன்றி அப்பா. நல்ல தெய்வமே மை துதிக்கிறோம் அப்பா. தாயின் கருவில் உருவாக முன்னே எங்களை தெரிந்தெடுத்தவர் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே அசுத்த ஆவிகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை பலப்படுத்தி நடத்துகிறவரே மை துதிக்கிறோம் அப்பா. ஏகோவா தேவனே மக்கு நன்றி. ஏகோவா ராஜனே மக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகளை தந்து வழி நடத்துகிறவரே மை துதிக்கிறோம். ஏகோவா தேவனே மை உயர்த்துகிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். 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 கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். 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 கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. நல்லவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்குள்ள எங்களுடைய ஜீவனை நீங்கள் மறைத்து வைத்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறோம். உடைய கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நீங்கள் எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு நன்றியப்பா. இந்த நாளையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுங்க. எங்களுடைய ஜெபத்திற்கு எல்லாம் பதிலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவக்காரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.
எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இந்த பாடலை நாம் கைகளை தட்டி பாடுவோம். ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 12வது பாடல். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பார், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன்.
விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சிங்க கேபியில் நான் கிடந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்க கேபியில் நான் கிடந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ. நல்லா எல்லாரும் கைகளை தட்டி நம்ம உற்சாகமாய் நம்ம பாடுவோம். நல்ல வாய்களை திறந்து தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி பாடுவோம். என்னை காண்பவர் அவரே, என்னை காப்பவர் அவரே, என்னை காண்பவர் அவரே, என்னை காப்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வோமே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வோமே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர் அவரே, என்னை காப்பவர் அவரே, என்னை காண்பவர் அவரே, என்னை காப்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால், சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால், சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர் அவரே, என்னை காப்பவர் அவரே, என்னை காண்பவர் அவரே, என்னை காப்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே.
எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வோமே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வோமே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சில பாடலை நாம் பாடுவோம். ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 396வது பாடல். பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன். பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேனா. பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேனா. என்னை சரண்டி என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. என்னை சரண்டி என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேனா. பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேனா. என்னை சரண்டி என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. என்னை சரண்டி என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. நீரே இதை செய்தீர், உம்மால் தான் வந்தது என்று நான் நன்றி சொல்வேன். நீரே இதை செய்தீர், உம்மால் தான் வந்தது என்று நான் நன்றி சொல்வேன். பாதம் அமர்ந்திருப்பே, பாதம் அமர்ந்திருப்பே, அதுதான் மிக நல்லது, அதுதான் மிக நல்லது. அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் வளர்கின்றவர். நான் அபிஷேக ஒலிவ மரம் தேவாலயத்தில் வளர்கின்றவன். என்னே சரண்டி என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. என்னே சரண்டி என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேனா. பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேனா. என்னை சரண்டி என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. என்னை சரண்டி என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. இன்பம் காண்பேன் திருவார்த்தையில் தியானிப்பேன் ராப்பகலா. இன்பம் காண்பேன் திருவார்த்தையில் தியானிப்பேன் ராப்பகலா. இலையுதிராமரம் நான், இலையுதிராமரம் நான், செய்வதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும், செய்வதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும். அபிஷேக ஒலிவ மரம்
ஆலயத்தில் வளர்கின்றவர். நான் அபிஷேக ஒளிவ மரம், தேவாலயத்தில் வளர்கின்றவன். என்னே சரண்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. என்னே சரண்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. பச்சையான ஒளிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேனா. பச்சையான ஒளிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேனா. என்னே சரண்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. என்னே சரண்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. பச்சையான ஒளிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேனா. பச்சையான ஒளிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேனா. என்னே சரண்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. என்னே சரண்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. நீரோடை அருகே வளர்கின்ற மரம் நான், வேர்கள் தண்ணீருக்குள். நீரோடை அருகே வளர்கின்ற மரம் நான், வேர்கள் தண்ணீருக்குள். பயமில்லை வெயில் காலத்தில், பயமில்லை வெயில் காலத்தில். பஞ்சத்தில கவலை இல்ல, பஞ்சத்தில கவலை இல்ல. அபிஷேக ஒளிவ மரம், ஆலயத்தில் வளர்ந்தவன். நான் அபிஷேக ஒளிவ மரம், தேவாலயத்தில் வளர்கின்றவன். என்னே சரண்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. என்னே சரண்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. பச்சையான ஒளிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேனா. பச்சையான ஒளிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேனா. என்னே சரண்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. என்னே சரண்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கலக்கம் இல்ல எனக்கு கவலை இல்ல, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். கலக்கம் இல்ல எனக்கு கவலை இல்ல, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம்,
நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என்னை சுனாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என்னை சுனாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பே. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கரங்களிலே என்னை பொறித்துள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். கரங்களிலே ஆண்டவரே, உம்முடைய உள்ள கைகளை எங்களை வரைந்து வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றியப்பா. ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், உம்முடைய கரங்களுக்குள்ள நாங்கள் அடங்கி இருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்கணும். கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். முடிவில்லாத தம் மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார். முடிவில்லாத தம் மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார். என்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி நடத்துவார், என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்தி மகிழுவார். என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துவார், என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்தி மகிழுவார். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. பவராவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. அன்பினாவி எனக்குள்ளே உம்முடைய அன்பின் ஆவியானவர் எங்க மேல ஊற்றப்படட்டும்பா. எல்லா விதமான கசப்புகளும் வெறுப்புகளும் எங்களை விட்டு மாறட்டும். எல்லா பயத்தின் ஆவிகளை எங்களை விட்டு வெளியேறுவதாக. பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவனா. எங்க இஷ்டப்படி நாங்க வாழ மாட்டோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி வாழணும், உம்முடைய விருப்பத்தை செய்யணும். ஆண்டவரே, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு
சொல்லால விரட்டி விட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் பெருத்தருவாய் மனம் வீசுவே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெருத்தருவாய் மனம் வீசுவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் எங்களுக்குள்ள செயல்படுகிற எல்லா விதமான அசுத்த ஆவிகளும் நிர்மூலமாக்கப்படட்டும். பயத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் வெளியேறுவதாக. போராட்டத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால எங்களை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவரே, எல்லா இருளின் அதிகாரங்கள் அழிக்கப்படட்டும். வியாதியை வைத்து பயமுறுத்துகிற ஆவியை வெளியேறுவதாக. ஆண்டவரே, குடும்பத்தை குறித்து பயத்தை உண்டு பண்ணுகிற எல்லா ஆவிகளும் எங்களை விட்டு வெளியேறட்டும் இயேசுப்பா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். தேவனாலே பிறந்தவன் நான் எந்த பாவமும் செய்வதில்லை. கர்த்தரே பாதுகாக்கிறார், தீயுன்னு தீண்டுவதில்லை. கர்த்தரே பாதுகாக்கிறார், எந்த தீய சக்தியாலும் எங்களை தொட முடியாத. ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிற தேவன் நீர் இருக்கும் போது எங்களை யாராலையும் தொட முடியாது. காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் எங்களுக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கர்த்தரின் முத்திரையின் மேல் நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். முத்திரையின் மேல் முற்றிலும் அவருக்கு சொந்தம். ஆச்சாரமாயாவியானவர் நான் நிச்சயமாய் மீட்பு பெறுவே. ஆச்சாரமாயாவியானவர் நான் நிச்சயமாய் மீட்பு பெறுவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. போதும் நீங்க போதும், சமூகம் பிரசன்னம், சமூகம் பிரசன்னம் போதும், நீங்க போதும். சமூகம் பிரசனம்
எல்லாமே நீங்க தான்ப்பா. உங்க பிரசன்னம் தான் எங்களை வழி நடத்துது. உங்களுடைய சமூகம் தான் ஆண்டவரே எங்களை பாதுகாக்குது ஆண்டவரே. போதும் நீங்க போதும். உம் சமூகம் உம் பிரசன்னம் உம் சமூகம் உம் பிரசன்னம் உம் விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வில் ஏக்கமையா. உம் விருப்பம் அவரை பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உங்களுடைய விருப்பம் செய்வதுதான் என்னுடைய வாழ்வு ஏக்கம். ஆண்டவரே எங்களுடைய ஏக்கம் எல்லாம் உங்களுடைய விருப்பம் செய்வதுப்பா. இதுதானே என் உணவு, இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். இதுதானே என் உணவு, இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். ஏசையா என் மீட்பரே, ஏசையா என் மீட்பரே, இதுதானே என் உணவு, இதற்காகத்தான் நாங்கள் உயிர் வாழ்வதற்கு ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை செய்யறதற்கு மாத்திரமே ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தத்தின்படி வாழ்வதுதான் எங்களுடைய உணவு. உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழணும். உயிர் வாழ்கிறேன். போதும் நீங்க போதும். உம் சமூகம் உம் பிரசன்னம் உம் சமூகம் உம் பிரசன்னம் என் ஆன்மா உம் பிரசன்னத்திற்கா ஏங்கி தினம் தவிக்கின்றது. என் ஆன்மா ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்துக்காக நம்மளுடைய ஆன்மா ஏங்கி தவிக்குது இல்லையா? தினம் தவிக்கின்றது. ஜீவனுள்ள என் தேவனே, பார்வை எல்லாம் உம்மில்தானே. ஜீவனுள்ள என் தேவனே, பார்வை எல்லாம் உம்மில்தானே. ஏசையா என் மீட்பரே, என் மீட்பரே, ஏசையா என் மீட்பரே, ஜீவனுள்ள என் தேவனே, பார்வையெல்லாம் உம்மில்தானே. ஜீவனுள்ள என் தேவனே, பார்வையெல்லாம் உம்மில்தானே. போதும் நீங்க போதும். உம் சமூகம் உம் பிரசன்னம் உம் சமூகம் உம் பிரசன்னம் உம் சமூகம் வாழ்கின்ற நான் உண்மையிலே பாக்கியவானும் சமூகம் வாழ்கின்ற எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் நம்மளுக்கு தந்திருக்காரு. அவருடைய சமூகத்துல வாழ்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை பாக்கியவா எப்போதும்
பிரசன்னம் எங்களுக்கு போதும். உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களை பாதுகாக்கும்பா. உம்முடைய வல்லமை எங்களோடு கூட இருக்கும். உம் பிரசன்னம் இவ்வுலக வாழ்வை விட உம் சமூகம் மேலானது. இவ்வுலக வாழ்வை விட ஆண்டவரே, உலகத்தின் வாழ்க்கை எங்களுக்கு வேணாம். உடைய சமூகம் மேலானதுப்பா. பலத்தின் மேலே பலனடைவே வருகையிலே உம்மை காண்பே. பலத்தின் மேலே பலனடைவே. எங்களுடைய வாஞ்சையெல்லாம் உம்முடைய வருகையில நாங்க உம்மை காணணும் ஆண்டவரே. இந்த சாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஏசையா என் மீட்பரே, ஏசையா என் மீட்பரே. பலத்தின் மேலே பலனடைவே வருகையிலே உம்மை காண்பேன்டாப்பா. எங்களுடைய வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே நாங்கள் உம்மை காணணும். உடைய வருகையில நாங்கள் பங்கு பெறணும்பா. பலத்திற்கு மேல பலன் அடைய உதவி செய்வீராக. உம்மை காண்பே. பலத்தின் மேலே பலனடைவே வருகையிலே உம்மை காண்பேன். போதும், நீங்க போதும் ஏசப்பா. என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிரசன்னம் போதும். உங்க வல்லமை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா எந்த விதமான ஆண்டவரே பாதுகாப்பு எங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய பிரசன்னம் எங்களை பாதுகாத்து நடத்த ஆண்டவரே. பிரசன்னம் போதும், நீங்க போதும். உம் சமூகம் உம் பிரசன்னம் உம் சமூகம் உம் பிரசன்னம் போதும். நீங்க போதும். உம் சமூகம் உம் பிரசன்னம் உம் சமூகம் உம் பிரசன்னம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய பிரசன்னம் போதும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொண்டாது எங்களுக்கு போதும்ப்பா. நீங்கள் எங்களோடு கூட இருந்தாது எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட இருக்கும்போது எல்லா விதமான நன்மைகளும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அப்பா, எல்லா விதமான நன்மைகளையும் எங்களுக்கு வந்து சேரும் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே, இந்த வாழ்க்கை ஆண்டவரே உலகத்திற்குரிய வாழ்க்கை எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வாழ்கிற அந்த பாக்கியத்தை அந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ பேர் அறியாமல் ஆண்டவரே அழிந்து போகிற இந்த சூழ்நிலையில் நீங்கள் எங்களை தெரிந்தெடுத்து உம்முடைய சமூகத்தில் உம்மை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்டு அதன்படி வாழ ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் தந்த அந்த நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றியப்பா. தேவ கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் பலத்திற்கு மேலே பலனை பெற்றுக்கொள்ள உம்முடைய வல்லமையை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவ கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். எல்லாரையும் இப்பொழுது நம்ம ஒரு சில ஜப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக, ஒவ்வொரு சபையில் இருக்கிற வாலிபர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு தேசத்தில் ஒரு மகா பெரிய மாறுதலை, வாலிபர்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை,
வாலிபர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஒவ்வொரு நாளும் பதிலை தருகிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால் ஒரு சகோதரி வந்து ஜெபிப்பாங்க. அவங்களோட இணைந்து நம்ம ஒருமனப்பட்டு எலியாவை போல் நம்ம கருத்தாக ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நிச்சயமாக வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வருவார். ஆமென், அல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நம்ம தேசத்தில் இருக்க ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். 37 கோடி வாலிபர்கள் வந்து நம்ம தேசத்தில் இருக்காங்க. அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். நம்ம தேசத்தில் இருக்க ஒவ்வொரு வாலிபர்களையும் தேவனால் மட்டும்தான் ரட்சிக்கப்படுத்த முடியும். தேவன் தாமே ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கப்படுத்தணும். அந்த 37 வாலிபர்களையும் தேவன் தொடணும். தேவன் தான் மெய்யான தெய்வங்கிறத ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி எல்லாரும் எழுந்து நின்று கைகளை வானத்துக்கு நேரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம். கேசப்பா இப்பொழுது ஆண்டவரே எங்கள் ஜெபி கொடுத்தக்கா நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 37 கோடி வாலிபர்களை தேவன் தொடுங்க ஏசப்பா. நீர் தாமே மெய்யான தெய்வங்கிறத ஒவ்வொரு வாலிபர்களும் அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. உம்மால மட்டும்தான் ஆண்டவர் ரட்சிக்கப்படுத்த முடியும். தேவன் தாமே ஒவ்வொரு வாலிபர்கள் ரட்சிப்புகளை கொண்டு வாங்க ஏசப்பா. ஒரு சந்ததி எழும்பும், தேவனுடைய சந்ததி எனப்படும் சொன்னீங்களே அப்படிப்பட்ட தலைமுறையினர் தேவன் எழுப்புங்க ஏசப்பா. நீர் தாமே ஒவ்வொருத்தரை தொட்டு ரட்சிக்க படுத்துங்க ஏசப்பா. எல்லா அறியாமை நெறில்கள் அழிக்கப்படட்டும் ஏசப்பா. நீர் தான் மெய்யான தெய்வங்கிறத ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. எல்லா பாவத்தின் கிரியில் அழிக்கப்படட்டும் ஏசப்பா. அந்த தேவனுடைய ரட்சிப்பு தாமே ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளே செயல்படுவதாக ரட்சிக்க கூடாதபடி உங்களுடைய கைகள் குறுகி போகல ஏசப்பா. நீர் தாமே ஒவ்வொரு வாலிபர்களை தொட்டு ரட்சிப்புகளை கொண்டு வாங்க. அந்த 37 கோடி வாலிபர்களை நீங்க தொடுங்க ஏசப்பா. அந்த தேவனுடைய ரட்சிப்பு ஒவ்வொருத்தருக்குள்ளே செயல்படட்டும் ஏசப்பா. உண்மை அறிந்து சபைகளுக்கு வர உதவி செய்தருங்க. இதுக்காக யாராச்சும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுமா? அப்பா, அந்த வேலையில் ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் சப்பா. அப்பா, என் தேசத்தில் இருக்கிற வாலிபர் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேங்க. என் சபையில் இருக்கிற வாலிபர் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென். நீங்க வேணும் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. வாலிபர் பிள்ளைங்க போயிடக்கூடாது தகப்பனே. ஆமென். வெட்டி விலகி போயிடக்கூடாதுப்பா. ஆமென். ஜெபிக்கிறோம்ப்பா. பெற்றவருக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. தகப்பனே, பிள்ளைகளுக்கு விரோதமா செயல்பட ஆவிகளை அழிக்கப்படும். ஆமென். ஏசப்பா, எல்லா பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளையா இருக்கிற தகப்பனே. நீங்க அந்த பிள்ளைகளை வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஆமென். உங்க அன்பை விட்டுருங்க ஏசப்பா. ஆமென். வல்லமை கட்டி ஏசப்பா. ஆமென். தகப்பனே, நீங்க தொட்ட பிள்ளைங்க எந்த பிள்ளைகளும் உம்மை விட்டு விலகி நீங்க தொடுங்க ஏசப்பா. இயேசுவே, உங்களோட அதிகமான அன்பை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை கூட பெத்தோட நேசிக்கணும் ஏசப்பா. ஆமென். ஒவ்வொருத்தரை தொட்டு ரட்சிப்புகளை கொண்டு வாங்க. ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். கடைசி காலத்து தகப்பனே, நீங்க வாலிபர் பிள்ளைங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. நீங்க வாலிபர் பிள்ளைங்கள் உங்கள் கையில கிடைத்த அன்புன்னு சொன்னீங்களே. ஆமென். அன்பா நீங்க வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. மன்றாடி கேட்கிற தகப்பனே. ஆமென். மனம் இறங்கி கேட்கிற ராஜா. ஆமென். பிள்ளைகளை கண்மணி போல நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஆமென். தேவாதி தேவனே, நீங்க அப்படியே செய்யற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். சங்கீதம் 119 9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. பாவத்தில் அழிகிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். தேவன் தாமே ஒவ்வொரு வாலிபர்களையும் தொடணும். பாவத்தில் அழிகிற ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே மீட்டு கொண்டு வரணும். உன் வாலிப பிரயாணத்தை உன் சிருஷ்டிகரை நினைன்னு சொன்னது போல் தேவனை நினைக்கணும். மற்ற காரியங்களாக மாயங்கிற ஒரு உணர்வு உண்டாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். சத்தமாக ஜெபம் பண்ணுவோமா?
நல்ல தகப்பனையும் நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறேசப்பா. பாவத்தில் அழியிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களை தேவன் தாமே தொட்டு ரட்சிப்புல கொண்டு வாங்க ஏசப்பா. அது பாவங்கிற ஒரு உணர்வை கொடுங்க ஏசப்பா. அன்னை பாவங்களை அருவருக்க உதவி செய்யுங்க. எல்லாம் மாயங்கிற ஒரு உணர்வு உண்டாகட்டேசப்பா. வாலிய பிரயாணத்தில் வர எல்லா இச்சைகளுக்கு விலகி ஓடட்டேசப்பா. உண்மையாண்டு அண்டிக்கொள்ள உதவி செய்யுங்க. பாவத்தை கண்டித்துணர்த்துற ஆவியானவர் தாமே ஒவ்வொருத்தர் இருதயத்துக்குள்ளே செயல்படுவீராக. ஆண்டே தேவன் தாமே ஒவ்வொரு வாலிபர்களை சுத்திகரிங்கப்பா. பாவத்தினால அநேக வாலிபர்கள் அழிஞ்சு போறாங்களே சப்பா. ஆண்டே பெற்றோருடைய பேச்சை கூட கேட்க மாட்டேங்கிறாங்களே சப்பா. ஒவ்வொரு வாலிபர்களையும் தேவன் தாமே தொடுவீராக. அன்னை பாவமான காரியங்களை தேவன் தொட்டு ஆண்டை ரட்சிப்புகளை கொண்டு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்னை தேவன் தாமே ஒவ்வொருத்தரையும் சுத்திகரிங்க ஏசப்பா. இதற்காக யாராச்சும் ஒரு ஆள் ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அந்த வேலையிலும் கூட தகப்பனே அப்பா, எங்களுடைய வாலிபர்களை எங்கள் தேசத்தில், எங்கள் மாவட்டத்தில், எங்கள் கிராமத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த வாலிபர்களை உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களை பாவத்திலிருந்து மனம் திரும்ப உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா, சாத்தானுடைய வஞ்சகத்தன்மைக்கு சிக்கி கொண்டிருக்கிற பிள்ளைங்களை அப்பா நீங்க விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. வாலிபன் தன் தகப்பனை வாலிப பிரயாகத்தில் ஒன்று சிருஷ்டிக்கிற நினை என்று சொல்லியிருக்கிறீங்களே, அவன் எதினால் சுத்தமான உம்முடைய வார்த்தையினால தான் ஆண்டவரே. அந்த வார்த்தையை பிடித்துக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா, அந்த வாலிப பிள்ளைங்க தகப்பனே அப்பா பலவான் கையில் இருக்கிற அம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, அவன் தகப்பனே அவனுடைய செயல்பாடுக்கு துஷ்பிரகம் பண்ணாதபடி நீங்க வாலிப பிள்ளைங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. உம்முடைய ரட்சிப்பின் தகப்பனை அனுபவிக்க உதவி செய்யுங்க. நீங்க ரட்சித்து நடத்துவீராக ஆண்டவரே. அவர்கள் பாவம் என்கிற காரியத்தை உணரத்தக்கதாக தகப்பனே ஒவ்வொரு இருதயத்தை நீர் திறந்தருளுவீராக. ஒவ்வொரு இருதயத்தையும் திறந்தருளுவீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த பாதைக்கு நேராய் நடத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய வழியில நடத்துவீராக. அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி நடத்துவீராக. எது பாவம் என்பதை தகப்பனே அவர்களை உணர்த்துவீராக. ஒவ்வொரு காரியங்களை அவங்க சீக்கி தவித்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைங்க மரணித்து போயிருக்கிறாங்களே ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் செய்கிற எல்லா பாவங்களையும் தகப்பனே அப்பா அவர்களை மன்னித்தருளவேராக. உடைய ரட்சிப்பை தந்தருளவேராக ஆண்டவரே. பாவத்தில் இருக்கிற உடைய பிள்ளைகளை, எங்க தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க மீட்டெடுத்து கொள்வீராக ஆண்டவரே. எங்களுக்கு நீர் உதவி செய்தருளவேராக. பிள்ளைகளுக்கு உதவி செய்தருளவேராக ஆண்டவரே. பிள்ளைகளை பெத்த தாய் தாக்கும் எத்தனையோ பேர் கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க முடியாதபடி அப்பா சத்ருவனுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்படட்டும். விடுவித்தருளவேராக. எல்லா பிள்ளைகளையும் மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. நீர் அப்படியாக செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். அநேக வாலிபருடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்த பயம், வேலை கிடைக்குமா கிடைக்காதா. அநேக வாலிபர்கள் திருமணமாகாமல் திருமண தடைகள் இருக்காங்க. தேவன் நாம ஏற்ற துணையை கொடுக்கணும். அதற்குரிய காரியங்களை தேவன் அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக செய்யணும். எல்லாருடைய பயங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து சத்தமாக ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனையும் நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறேன் சபா. சபா ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே எதிர்கால பயத்தோடு இருக்க ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளைய தினத்தை குறித்து எல்லா பயங்களையும் மாற்றுங்கப்பா. சபா ஆண்டவரே, வேலை இல்லாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. வேலைகளை தேவன் கொடுங்க ராஜா. சபா திருமண தடைகளோடு இருக்க வாலிபர்களுக்கு தேவன் தாமே திருமண தடைகளை மாற்றி போடுங்க இசப்பா. ஒவ்வொரு காரியங்களும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செவ்வாய் செய்து முடிக்கிற தேவன் இசப்பா. ஏற்ற துணைகளை கொடுங்க இசப்பா. சபா திருமணத்துக்கு முன்னாடி எந்த ஒரு தவறான காரியங்களை ஈடுபடக்கூடாது சபா. எல்லாருடைய திருமண தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க சபா. எதிர்கால பயத்தோடு இருக்க ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சபா. எல்லாருடைய எதிர்கால பயங்களும் மாறட்டே சபா. நீதாமே அடைய கூட துணையாக இருந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக யாராச்சும் ஜெபம் பண்ணுவோமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு இந்த நாளில் கூட ஆண்டவரே வாலிப பிள்ளைங்களை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வாலிபர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. ஏற்ற வேலை வாய்ப்பை கொடுங்க. நம்ம கர்த்தர வேலை வாய்ப்பு இல்லாமல் அவங்க ஊதாரியாக பசங்களோடு பெண்களோடு சேர்ந்து ஊதாரித்தனமாக சுற்றிட்டு தெரியாமல் ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான வேலையை நீங்கள் கர்த்தர் கொடுங்க. அவர்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா.
கர்த்தர் நீர் அவர் விதமாக ஆசீர்வதிக்கிறதுக்காக சோதரப்பா. நீ திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் இங்கே திருமண தடைகளை மாற்றி கர்த்தர் ஏற்ற வேலையில் ஏற்ற துணையை கொடுத்து வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. நீர் நன்மைகளால் முடிசூட்டுகிறார் ஆண்டவரே. நீ அவர்களா யாரையும் தெரிந்து கொள்ளாமல் கர்த்தர் தெரிந்து கொடுக்கிற ஆண்டவரே திருமண துணைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நல்ல துணைகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீங்கப்பா. நீங்கள் அப்படியே செய்கிற நல்ல தெய்வருக்கா நன்றி செலுத்து. இயேசு என்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவா. எனவே களி கூறுவோம், நாம் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், நாம் களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கு நீ சொந்தமென்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கு நீ சொந்தமென்றார். எனவே களி கூறுவோம், நாம் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், நாம் களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18-19. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணி. அநேக வாலிபர்கள் வந்து மதுபானத்துக்கு அடிமையாக இருக்காங்க. இப்போ 100% ஆண் வாலிபர்களில் 90% வாலிபர்கள் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்காங்க. அதே பெண் பிள்ளைகளை பார்த்தா 100%ல் 99% வந்து மதுபான காரியங்களுக்கு அடிமையாக இருக்காங்க. ஆண் வாலிபர்களை விட பெண் வாலிபர்கள் தான் அநேகர் வந்து மதுபானத்துக்கு அடிமையாக இருக்காங்க. இந்த போதை பழக்கத்தின் அடிமைத்தனத்தை கிரியெல்லாம் அழிக்கப்படணும். இதெல்லாம் பாவங்கிற உணர்வு உண்டாகணும். தேவன் தாமே அவர் ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கப்புள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சோமணும். நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறேன் சப்பா. இப்பொழுது ஆண்டே மதுபானத்துக்கு அடிமையாக இருக்க ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களை தேவன் தொடுங்க ஏசப்பா. ஆண்டே மதுபானத்தினால அநேகர் ஆண்டே சீரழிஞ்சு போகிறாங்களேப்பா. ஆண்டே போதை பழக்கத்துக்கு அடிமையாக வச்சிருக்க எல்லா கிரியையில் அழிக்கப்படட்டும். ஆண்டே ஆண்களை விட பெண் வாலிபர்கள் அநேகர் அடிமையாக இருக்காங்களேப்பா. தேவன் தாமே ஒவ்வொருத்தரையும் தொடுங்க ஏசப்பா. அந்த காரியங்களை அருவருக்கட்டும் ஏசப்பா. அந்த கடையே இருந்தாலும் அந்த மதுபானத்துக்குரிய எண்ணங்கள் வரக்கூடாது ஏசப்பா. எல்லா போதை பழக்கத்துக்கு அடிமை வச்சிருக்க எல்லா கிரியையில் அழிக்கப்படட்டும். அந்த காரியங்களாம் மறக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டே மதுபானத்தினால அநேக வாலிபர்கள் சீரழிஞ்சு போறாங்களேப்பா. தேவன் தாமே அவர் ஒவ்வொருத்தரையும் தொடுங்க ஏசப்பா. அந்த காரியங்கள்லேருந்து மனம் திரும்ப உதவி செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக யாராச்சும் ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, நன்றியுடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. தேசத்தில் இருக்க வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு வாலிபர்களும் நீங்க கண்ணோக்கி பாருங்க. ஒவ்வொரு வாலிப பெண்களை நீங்க கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. மதுபானத்துக்கு அடிமைப்படுத்துகிற ஆவி ஆண்டவரே தேசத்திற்கு வாலிபர்களை விட்டு வெளியேறட்டே ஏசப்பா. உங்க வல்லமை மாத்திரம் பிள்ளைகளோட இருக்கட்டுப்பா. நல்ல ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற வல்லமை உண்டாகட்டுப்பா. பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வாலிபன் ஆண்டவரே அப்பா பலவான் கையில உள்ள அம்புன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்கள் மேலே இறங்கட்டும். ஒவ்வொரு வாலிப பெண்கள் மேலே இறங்கட்டும் ஏசப்பா. போதை பழக்கம் ஆண்டவரே எங்க தேசத்துல வேணாப்பா. வாலிப பிள்ளைகளுக்கு வேணா ஏசப்பா. குடிக்க வைக்கிற ஆவி அழிக்கப்படுவதாக.
குடிகார ஆவி ஆண்டவரே வாலிபர்களை விட்டு வெளியேறுவதாக. மதுபானத்துக்கு அடிமைப்படுத்துகிற ஆவி அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு வாலிபரை நீங்க தொடுங்க ஏசப்பா. நீங்க சிந்தின ரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர் மேலேயும் இறங்கட்டும்பா. ஒரு வாலிப பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். கர்த்தாவே உங்க மகிமை உள்ள கரம் தொடுங்க ஏசப்பா. உங்க கிருபை ஆண்டவரே ஒவ்வொருத்த மேலே இறங்கட்டும். அப்பா இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் ஒவ்வொரு வாலிப பெண்களும் மனம் திரும்ப உதவி செய்வீராக. கர்த்தாவே உங்க வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும்பா. இந்த குடிகார ஆவி ஆண்டவரே விலகட்டு வெளியேறட்டும்பா. வாலிப பிள்ளைய பரிசுத்தமாய் வாழட்டுப்பா. கர்த்தாவே அநேக வாலிபர்கள் ஆண்டவரே குடியினால ஆண்டவரே அழிகிறாங்கப்பா. தயவாய் மனம் இறங்குங்க ஏசப்பா. எத்தனையோ வாலிபர்கள் குடியினால ஆய்ச்சண்டாக இந்த பெற்றோர்கள் படுகிற வேதனையை நீங்க பாருங்க ஏசப்பா. நீங்க தயவாய் வாலிபர்கள் மேல மனம் இறங்குங்க. வாலிப பிள்ளைங்க மேல மனம் இறங்குங்க. ஒரு புரிதல் உண்டாகட்டுப்பா. அப்படியே நீங்க செய்ய போற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. நீதிமொழிகள் 13:20. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். அநேக வாலிபர்கள் தவறான நட்புனால அவங்க பாவத்துக்கள் இழுக்கப்படுறாங்க. ஆண் பிள்ளைங்க ஆண் பிள்ளைகளோட தான் பழகணும். பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இந்த தவறான நட்புகள்லாம் துண்டிக்கப்படணும். தேவன் தாமே ஒவ்வொருத்தரையும் தேவன் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் செஞ்சோமணும். நல்ல தகப்பனையும் நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறேன் சப்பா. இப்பொழுது ஆண்டவர் எங்கள் தேசத்துக்கு வாலிபர்கள் ஆண்டவர் தவறான நட்பு கொள்ளக்கூடாது ராஜா. ஆண்டே பெண் பிள்ளைகளோடு சேர்ந்து நட்பு கொள்ளணும்ப்பா. எந்த ஒரு வீணான நட்புகளை வேணாம் ஏசப்பா. தேவன் தாமே ஆண்டு இந்த தவறான நட்புகளை துண்டி தரலுங்க ஏசப்பா. ஆண்டே பெண் பிள்ளைகளோடு சேரணும் ராஜா. ஆண் வாலிபரோடு நட்பு கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டே தேவையற்ற நட்புகள்லாம் ஆண்டே துண்டிக்கப்படட்டே ஏசப்பா. ஆண்டே அநேக வீணான நட்புனால அவங்க பாவத்தில் கொண்டு போகப்படுறாங்களேப்பா. அப்படி இருக்க ஒவ்வொருத்தரையும் தேவன் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நட்புகள் வீணான நட்புகளாக துண்டிக்கப்படுவதாக. அண்டே தவறான வழியிலான அநேக நட்புகள்னால ஆண்டே போறாங்களேப்பா. அந்த நட்பின் கிரியெல்லாம் அழிக்கப்பட்டு ராஜா. அண்டே உண்மையான தோழராய் கொள்ள உதவி செய்தலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக யாராச்சும் ஒரு நாள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஒவ்வொரு வாலிபர்களுக்காண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களை செயல்படுகிற எல்லா தவறான நட்புறவுகளும் அழிக்கப்படும். ஆண்டவரே பெண் பிள்ளைகள் பெண் நட்புறவோடு சேர உதவி செய்யுங்கப்பா. ஆண்கள் ஆண்டவரே ஆண்களோட நட்புறவு உண்டாக உதவி செய்யுங்க. ஆண்டவரே தவறான நட்புறவுகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல ஒரு ஆவிக்குரிய நண்பர்களோட பழகட்டேசப்பா. உம்முடைய வல்லமை எங்க தேசத்துல இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். சில பெண்கள் ஆண்டவரே பெண்களோட ஆண்டவர் இந்த காலத்தை திருமணம் நடத்தி கொண்டாங்க. தவறான கிரியின் ஆவிகள் எங்க தேசத்துல அழிக்கப்படுவதாக. உம்முடைய வல்லமை அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். வல்லமை எங்க தேசத்துல இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். ஓரின சேர்க்கையின் ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. ஆமென். எல்லா தவறான நட்புறவுகள் அழிக்கப்படட்டும்பா. உம்முடைய வல்லமை எங்க தேசத்தின் மேல இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென். வாலிபர்கள் மேல் நீங்க மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடிமைத்தனத்தின் ஆவிகள் இருந்து ஒவ்வொரு வாலிபர்களையும் நீங்க விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். அப்படியே சேப்பற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்ததாமே நம்ம ஜெபத்தை கேட்டிருக்காங்க. வாலிபர்கள் ஒவ்வொருத்தரும் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். பெற்றோர்களை எதிர்த்து பேசக்கூடாது. ஒரு வயது வரை பெற்றோர் கீழ்ப்படிந்து நடப்பா. வாலிப வயது வந்ததுக்கப்புறம் எங்களுக்குரிய காரியங்கள் எங்களுக்கு பார்க்க தெரியும் அப்படிங்கிற தனக்குள்ள அந்த உணர்வு உண்டாகக்கூடாது. வாலிபர்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாலிப பிரயாணத்தில் தன்னுடைய பெற்றோர்களை கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருக்கணும். தன்னுடைய வயதில் மூத்தவர் சொன்னால் அது நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கிற ஒரு உணர்வு உண்டாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சோமணும். அதனால் தகப்பனையும் நாங்கள் துதிக்கிற சோசரிக்க ஏசப்பா. சபாண்டே ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அண்டை கீழ்ப்படுகிற ஒரு உணர்வை கொடுங்க ஏசப்பா. சபாண்டே வயதில் மூத்தவளை மதிக்கட்டே ஏசப்பா. சபாண்டே கீழ்ப்படியாமை ஆவிகள்லாம் அழிக்கப்படட்டே ஏசப்பா. சபாண்டே தனக்கு சொல்கிற காரியங்கள் நல்ல காரியங்களை எடுத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. சபாண்டே தனக்குரிய காரியங்களை தனக்கு பார்க்க தெரியும் அந்த உணர்வுகளை அழிக்கப்படட்டும். சபா எல்லா முரட்டாட்டத்தின் கிரியையில் அழிக்கப்படட்டே ஏசப்பா. அண்டை வாலிபர் ஒவ்வொருத்தர் பெற்றோருக்கு அடங்கி இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. சபாண்டே வீணான காரியங்களை செயல்படக்கூடாது ராஜா. அண்டை பெற்றோருடைய மனதை வேதனைப்படுத்துகிற அளவு செயல்படக்கூடாதுப்பா. அண்ட் ஒவ்வொரு வாலிபரும் நீங்கள் தாமே தொடுமடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக யாராச்சும் வாழ் ஜெபம் ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. பருவத்தில் வருகிற எல்லா கீழ்ப்படியாமை ஆவிகளை
அழிக்கப்படட்டுப்பா. பெற்றோர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. சபையில் ஒவ்வொரு வாலிபர்களும் ஊழியக்காரரோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியட்டுப்பா. பிள்ளைகள் அப்பேற்பட்ட வழியில நீங்க நடத்துங்க இயேசப்பா. நடத்துங்கப்பா. தவறான வழியில நடத்துற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படட்டுப்பா. அப்பா பெற்றோர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியட்டும். கீழ்ப்படிய நீங்க உதவி செய்வீராக. அதை அலட்சியப்படுத்துகிற கிரியைகள்லாம் அழிக்கப்படட்டும். ஆமென். அந்த வாலிப பருவத்தில் எந்த விதமான முரட்டாட்டமும் இருக்க கூடாது ஆண்டவரே. ஆமென். சாந்த குணத்தை நீங்க கொடுங்க இயேசப்பா. கொடுங்க இயேசப்பா. ஆண்டவரே நீங்க கற்றுக் கொடுங்க இயேசப்பா. ஆமென். வாலிப பருவத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆமென். குணாதிசயங்களை நீங்க மாற்றுங்க இயேசப்பா. மாற்றுங்க இயேசப்பா. வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பாவங்களும் அழிக்கப்படுவதாக. ஆமென். எல்லா கீழ்ப்படியாமை ஆவிகள் அழிக்கப்படட்டுப்பா. அப்பா அந்த வாலிப பருவத்தில் ஆண்டவரே எப்படிலாம் பரிசுத்தமா வாழணுங்கிறதை ஆண்டவரே நீங்க கற்றுக் கொடுங்கப்பா. கற்றுக் கொடுங்க இயேசப்பா. ஆமென். வாலிப பருவத்தில் பரிசுத்தமா வாழ வைங்க ஆண்டவரே. ஆமென். பெரியோர் சொல்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே இறங்குவதாக. ஆமென். எங்க தேசத்துல வாலிபர்கள் நிமித்தமாய் ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகட்டும் இயேசப்பா. ஒவ்வொரு குடும்பங்கள் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள் மேல உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆமென். நாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆவி எனக்குள்ளே 7 மடங்கு எரியும் சூழ எனக்கு பயமில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆவி எனக்குள்ளே 7 மடங்கு எரியும் சூழ எனக்கு பயமில்லை. சவால் 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 சவாலே நாங்க தானியேல் போ சவால் விடுவோம் சவாலே. சவால் 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 சவாலே நாங்க தானியேல் போ சவால் விடுவோம் சவாலே. சாத்தானுக்கு சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க. சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க. சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடியே எங்கள் வாலிபத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடியே எங்கள் வாலிபத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சவால் 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 சவாலே நாங்க யோசேப்பை போல் சவால் விடுவோம் சவாலே. சவால் 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 சவாலே நாங்க யோசேப்பை போல் சவால் விடுவோம் சவாலே. சாத்தானுக்கு சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க. சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க. சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. வாலிபர்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும் 4,75,000 பேர் தற்கொலை பண்ணுறாங்க. காதல் தோல்வி, ஏமாற்றம், வீணான காரியங்கள்னால எதுக்கு எடுத்தாலும் தற்கொலை முயற்சி பண்ணுறாங்க. இந்த தற்கொலையின் கிரியெல்லாம் அழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபணும். நல்ல தகப்பனையும் நாங்கள் துதிக்கிறோம். சுஸ்தேசப்பா இப்பொழுது ஆண்டவரே எங்கள் தேசத்தில் செயல்பட எல்லா தற்கொலையின் ஆவிகள் அழிக்கப்பட்டேசப்பா. அநேக வாலிபர்கள் ஆண்டு தற்கொலையினால் ஆண்டு ஈடுபடுறாங்களேப்பா. ஆண்டு ஒரு வருஷத்துக்கு மட்டும் 4,75,000 பேர் ஆண்டவரே தற்கொலையினால் இறந்து போகிறாங்களேப்பா. ஆண்டு இந்த மனதில் உண்டாகிற எல்லா பலவீனங்களும் மாறட்டும். மனதில் உண்டாகிற சோர்வுகள் மாறட்டும்ப்பா. ஆண்டு தற்கொலை பண்ண வைக்கிற எல்லா கிரியைகள் அழிக்கப்படட்டும்ப்பா. வல்லமைதாமே ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளே செயல்படுவதாக. நாமே ஆண்டவர் ஒவ்வொரு வாலிபர்களை தொடுங்க ஏசப்பா. தற்கொலை உணர்வை கொண்டு வர எல்லா கிரியையில அழிக்கப்பட்டு ஏசப்பா. ஆனால் தற்கொலையிலேருந்து ஆண்டவர் ஏசப்பா நீர் மீட்டெடுங்க ஏசப்பா. பிசாசானவாடே கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு சொல்லி வாலிபர்கள் நரகத்தின் பாதையில் இழுத்து கொண்டு போறானேப்பா. தேவன் தாமே ஒவ்வொரு வாலிபரை மீட்டெடுங்க. எல்லா தற்கொலை உணர்வுகளும் மாறட்டு ஏசப்பா. சன்னிதாமே ஒவ்வொருத்தையும் தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக யாராச்சும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நம்முடைய சமூகத்துல ஜெபிக்கிறோம். வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே செயல்படுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. தேசத்திற்கு ஒரு வாலிபர்களும் ரட்சிப்பின் வல்லமை இறங்குவதாக. தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் மாற நீங்க உதவி செய்தல்லுங்கப்பா. லவ் ஃபெயிலியர்னால எத்தனையோ பேர் இறந்து போயிடுறாங்க. பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளியே வர நீங்க உதவி செய்தல்லுங்க. மாயமற்ற அன்பு என்பதை உணர நீங்க உதவி செய்தல்லுங்க.
செய்யுங்கப்பா. அது நிரந்தரமான அன்பு இல்ல ஆண்டவரே. உம்முடைய அன்பை குறித்த ஒரு விசுவாசம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வீணான காரியங்களுக்காக தற்கொலை பண்ணுகிறாங்களே சப்பா, வேலை இல்லாம மன விரக்தியில தற்கொலை பண்ணிக்கிறாங்களே ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபரை நீங்க தாமே கண்ணோக்கி பார்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப பிரச்சனையினால தற்கொலை பண்ணுகிற ஒரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடனால தற்கொலை பண்ணுகிற வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தற்கொலை எண்ணங்களை எங்கள் தேசத்தை விட்டு வெளியேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களை விட்டு வெளியேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களும் உம்முடைய ரட்சிப்பின் வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. உமக்காக வாழன்ற ஒரு வைராக்கியம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக, சத்தினுடைய எல்லா வஞ்சனையின் ஆவிகள் நிர்மூலமாக்கப்படும். இந்த வாலிப நாட்கள் ஆண்டவரே உமக்காக எழும்பி நிற்க உதவி செய்யுங்க. தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக, ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் செயல்படுகிற எல்லா இருளின் அதிகாரங்களை வெளியேறும்படியா ஜெபிக்கிறோம். பாவங்களை விட்டு மனம் திரும்ப நீங்க உதவி செய்தல்லங்கப்பா. நிலையான உம்முடைய அன்பை ஏற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. நிரந்தரமான அன்புல வாழ நீங்க கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப நாட்களை உமக்காக பரிசுத்தமாய் வாழ உதவி செய்தல்லுங்க. உம்முடைய வரங்களை கிருபைகளால நீங்க தாம நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்துல இனிமே யாருமே மறிக்கவே கூடாது. ஒவ்வொரு வாலிபர் மேலே உம்முடைய பாதுகாப்பின் கரம் இருப்பதாக, எங்கு சென்றாலும் உம்முடைய பாதுகாப்பின் வல்லமை கூட இருக்கட்டும். ஆக்சிடென்ட்னால மறிக்க வைக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக, அடிமை கிரியில் எல்லாம் நிர்மூலமாக்கப்படும். மரணத்தின் ஆவியில் எங்க தேசத்தை விட்டு வெளியேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளுக்கு ஒவ்வொரு வாலிபர்கள் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் மாற நீங்க தான் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துல இருக்க ஒவ்வொரு வாலிபர்கள் நீங்க பாதுகாக்கப்படுற மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா தேவைகளையும் தந்து நீங்களே ஒவ்வொரு வாலிபரை வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில வாழ நீங்க உதவி செய்தல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. கர்த்தாவே, நம்ம ஜெபத்தை கேட்கிறோம். பிசாசானவன் வந்து இந்த ஜாதி வெறி, மத வெறி, இந்த கலவரத்தெல்லாம் முதல்ல நிற்கிறது வாலிபர்கள் தான். அந்த ஜாதி உணர்வை தூண்டுகிற எல்லா கிரியைகள் அழிக்கப்படட்டும். இந்த வயசில் ஒவ்வொருத்தரும் அன்பு செலுத்தணும். எல்லா ஜாதி வெறிகளும் ஏற்ற தாழ்வுகள் எண்ணங்கள் எல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து வானத்துக்கு நேர கரங்களை உயர்த்தி உற்சாகத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, நான் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறேன் சப்பா. இப்பொழுது ஆண்டவரே, எல்லா ஜாதி உணர்வுகளும் ஆண்டவரே வாலிபர்களை விட்டு அழிக்கப்படட்டுப்பா. எல்லா மத உணர்வுகளும் மாறட்டே சப்பா. நான் பெரியவன், நீ தாழ்ந்தவன், இந்த எண்ணங்கள்லாம் மாறட்டே சப்பா. அந்த எல்லா ஏற்ற தாழ்வுகளும் மாறட்டும். ஒருவரை அன்பு செலுத்த உதவி செய்யுங்கப்பா. அந்த ஜாதி கலவரம், எல்லா மத கலவரத்தில் ஆண்டவரே வாலிபர் தான் முன்னிக்கிறாங்களே சப்பா. ஒவ்வொருத்தரை தேவன் தொடுவீராக சப்பாண்ட. எல்லா ஜாதி வெறிகளை மாற்றுங்க. எல்லா முரட்டாட்டத்தின் கிரியையில் அழிக்கப்பட்டே சப்பா. தேவன் நாம ஒவ்வொருத்தரை மீட்டெடுங்க. நாங்கள் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. ஜெபி கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, வாலிபர்களுக்குள்ள செயல்படுகிற இந்த ஜாதி உணர்வின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை செயல்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஜாதி உணர்வுனால ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அன்பு இல்லாம போகுது ஆண்டவரே. அநேகர் இதனால ஆண்டவரே கலவரங்களை உண்டு பண்றாங்களே சப்பா. அநேகர் ஆண்டவரே இந்த கலவரத்துல மாத்தி மாத்தி கொலை பண்ணி கொண்டாங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை தாமே இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்களுக்கு இந்த ஜாதி உணர்வை கொண்டு வருகிற எல்லா கிரியைகள் அழிக்கப்படட்டும். நீங்க தாமே ஒவ்வொருவரையும் தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. ஜாதி உணர்வை தூண்டி விடுகிற கிரியைகள் அழிக்கப்படட்டும். இந்த தேசத்தை விட்டு நிர்மூலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. வாலிபர்களை விட்டு விலகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளே ஆண்டவரே கர்த்தருடைய அன்பு உண்டாகட்டே சப்பா. எல்லாரும் ஆண்டவரே மனிதர்கள் தான் என்கிற அந்த எண்ணம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜாதி பிரச்சனையினால வருகிற இந்த உயிர் இழப்புகள்லாம் எங்க தேசத்தை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. ஜாதினால அநேக கொலைகள் நடக்குது ஆண்டவரே. அப்பா, வாலிபர்களை விட்டு இந்த கிரியைகள் அழிக்கப்படுவதாக, கர்த்தருடைய வல்லமை செயல்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளேயும் உம்முடைய வல்லமை இறங்கட்டாம்ப்பா ஆண்டவரே. உம்முடைய அன்பு வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளேயும் தேவனுடைய அன்பு வெளிப்படுவதாக. ஜாதி உணர்வை கொண்டு வருகிற எல்லா கிரியைகளும் நிர்மூலமாக்கப்படட்டும். வாலிபர்களை விட்டு விலகுவதாக ஆண்டவரே. நீர்தாமே செயல்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் இப்பொழுதே நடக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்ம ஜெபத்தை கேட்கிறோம். கடைசியாக 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு.
தேசத்தில் இருக்க ஒவ்வொரு சபையில் உள்ள வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு சபையில் உள்ள வாலிபர்களும் மற்றவர்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கணும். நடக்கையில், பரிசுத்தத்தில், அன்பில், எந்த ஒரு தவறான காரியங்களில் செயல்படக்கூடாது, உலக பிரமாண கிரியங்களில் ஈடுபடக்கூடாது. அவளுக்குள்ள ஒரு சாட்சி வாழ்க்கை விளங்கணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறேன் சப்பா. அண்டே சபைகளில் இருக்க ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. அண்டே ஒவ்வொருத்தரும் மற்ற பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணே சப்பா. அண்டே ஒவ்வொருத்தரும் சாட்சி வாழ்க்கையை வெளிப்படுத்த உதவி செய்யுங்க சப்பா. அண்டே பரிசுத்த வாழ்க்கையில் வெளிப்படுத்தின ராஜா. அண்டே ஜெபத்துக்குரிய காரியங்களை செயல்பட உதவி செய்யுங்க. அண்டே எந்த ஒரு உலக பிரமாண கிரியைகளும் அண்டே செயல்படக்கூடாது ராஜா. அண்டே தேவனுக்குரிய காரியங்களை செலுத்த உதவி செய்யுங்க. அண்டே எந்த ஒரு வீணான கிரியையில் அண்டே வாலிபர்கள் செயல்படக்கூடாது ராஜா. அண்டே ஒவ்வொருத்தரும் அண்டே சாட்சியோடு விளங்க உதவி செய்தலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக யாராச்சும் ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி ஏசப்பா. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆமென். பரிசுத்த உள்ளத்தோடு வாழ உதவி செய்யுங்கப்பா. மனிதர்களுக்கு விலகி ஓட உதவி செய்ய ஆமென். வாலிப பிரயாணத்துல கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு வாலிபர்களையும் செயல்படட்டும்பா. ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தருடைய பரிசுத்தத்தின் வல்லமை ஊற்றப்படுவார். ஆமென். எங்கே போனாலும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியாரோடு கூட செல்லும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு வாலிபர்களை பரிசுத்தத்தில் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். அப்படியே செய்யற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாமத்தை ஜெபிக்கிறேங்க ஜீவன் நல்ல பிதாவே. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதலாய் தேவனுக்காய் உகந்ததை கொடு. முதலாய் தேவனுக்காய் உகந்ததை தேடு. பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். கர்த்ததாமே நம்முடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டக்கா நன்றி செலுத்துவோம். நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இந்த வார்த்தையை தேவன் யோசுவா கிட்ட சொல்கிறார். மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன். அப்போ மோசேயோடு கூட இருந்து தேவன் அநேக அற்புதங்களை, அதிசயங்களை தேவன் வழி நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. இதே வார்த்தையை தான் யோசுவா கிட்ட சொல்கிறாரு. மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வேதத்தில் அநேக பேரோட கூட தேவன் கூட இருந்து என்ன செஞ்சுருக்காரு? பாதுகாத்து வந்திருக்காரு. எலியாவோட கூட இருந்தார், எலிசாவோட கூட இருந்தார், தானியேலோட கூட இருந்தார், யோசேப்போட கூட இருந்தார், யாக்கோப்போட கூட இருந்தார். இப்படி அநேக நபர்கள்ட்ட தேவன் என்ன செஞ்சார்னா கூட இருந்தார். அதே வார்த்தையை தான் தேவன் யோசுவா கிட்ட சொல்கிறாரு. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தார் அப்படின்னா எப்படிலாம் நம்மளை வழி நடத்துவார், எந்த விதங்களில் நம்மளுக்கு ஆலோசனைகளை தருவார், எந்த விதமான அற்புதங்களை செய்வார், எந்த விதத்தில் நம்மளை அதிசயமாக வழி நடத்துவார் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்போ மோசேக்குள்ளே தேவன் இருந்ததுனால மோசேயை எப்படிலாம் தேவன் வழி நடத்தினார், எப்படி தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார்னு சொல்லி ஒரு சில வசனங்களில் பார்த்துட்டு நம்ம ஜெபிப்போம். ஆமென். யாத்திரகம் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம்
1வது வசனத்தை வாசிப்போம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். இது வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிந்த சம்பவம் தான். எகிப்தின் ராஜா சொல்கிறாரு, ஆண் குழந்தைகளை எல்லாம் நீங்கள் வந்து அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அந்த பார்வோன் வந்து கட்டளையிடுறாரு. ஆனாலும் வந்து அந்த கட்டளையிட்டோன்னா அந்த குமாரத்தை என்ன செய்கிறா, பயந்துக்கிட்டு தன்னுடைய குழந்தைய 3 மாதம் வரைக்கும் அவள் ஒளிச்சு வச்சுருந்தா. அதுக்கப்புறம் அவனால் மறைச்சி வைக்க முடியாமல் ஒரு நாணல் பெட்டியில் செஞ்சு அவனை கொண்டு போய் நதியில் என்ன செஞ்சிடறா, விட்டுட்டு வந்துடுறா. இதை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பார்வோன் குமாரத்தியோட தாதிகள் அந்த நதியோரத்தில் உலாவி கொண்டு இருக்கும்போது அந்த பெட்டி இருக்கிறத என்ன செய்கிறாங்க, கண்டுபிடிச்சிட்டு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க, பார்வோன் குமாரத்திட்ட கொடுக்குறாங்க. அப்போ அந்த பார்வோன் குமாரத்தி அந்த பிள்ளை என்ன செய்கிறான்னா, அவள் வளர்க்கலை. ஆனால் அவளோட தாயவே கூட்டிகிட்டு வந்து இந்த பிள்ளையை வளர்த்து நீ கொடு, இதுக்குரிய சம்பளத்தை நான் என்ன செய்கிறேன் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அந்த பார்வோன் குமாரத்தி அந்த அவளோட தாயிட்டே என்ன செஞ்சிடறா, கொடுத்துட்டு போயிடுறா. யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தில் நின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளையோட தாய் வளர்த்ததுக்கப்புறம் பார்வோனுடைய குமாரத்திட்ட கொண்டாந்து, அந்த பிள்ளை பெரிதானதுக்கப்புறம் பார்வோனுடைய குமாரத்திட்டே கொண்டாந்து என்ன செய்கிறா, விட்டுறா. அவள் வந்து ஜலத்திலிருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வந்து மோசே என்று சொல்லி பேர் வைக்கிறா. அப்போ வந்து அந்த பார்வோன் தான் அந்த என்ன செஞ்சான், அந்த பிள்ளையை வந்து அழிக்கணும் அப்படின்னு நினச்சான். ஆனால் தேவன் என்ன திட்டத்தை வச்சுருந்தார் அப்படின்னா, அந்த பார்வோனுடைய வீட்டிலேயே வந்து அவளோட குமாரத்தையே கொண்டு வந்து அந்த குழந்தைய வீட்டில் தன்னுடைய வீட்டில் வளர்க்குற அளவுக்கு தேவன் என்ன செஞ்சார், அந்த மோசேயை தேவன் பாதுகாத்தார். அப்போ நம்மளை வந்து யார் வேணாலும் அழிக்க நினைக்கலாம், இல்லை யாரும் நம்மளை வந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கலாம், பல தடைகளை போராட்டங்களை உண்டு பண்ணலாம். ஆனால் யாரை கொண்டு வேணாலும் தேவன் என்ன செய்வார், நம்மளை பாதுகாப்பாக, நம்மளுக்கு மரணம் வராமல், நம்மளுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் வராமல் தேவன் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவார். கட்டளை போட்டது வந்து பார்வோன் ராஜா தான் கட்டளை போடுறாரு. ஆனால் தேவனுடைய திட்டம் என்னென்னா, அந்த குழந்தை வந்து பார்வோனுடைய வீட்டிலேயே, அதுவும் பார்வோன் குமாரத்தினாலேயே வளர்க்கப்படுற அளவுக்கு தேவன் என்ன செஞ்சார், உதவி செய்தார். அப்போ ஏன் அந்த காரியம் நடந்துச்சு அப்படின்னா, மோசேயோடு கூட யார் இருந்தது, தேவன் இருந்தார். தேவன் இருக்கலை அப்படின்னா அந்த நதியில் கொண்டே அவன் விட்டப்ப அவன் வந்து அப்போவே வந்து என்ன செஞ்சுருக்கலாம், இறந்து போயிருக்கலாம், இல்லாமல் போயிருந்திருக்கலாம். ஆனால் தேவன் மோசேயோடு கூட இருந்ததுனால அந்த பாதுகாப்பை தேவன் என்ன செய்கிறாரு, கட்டளை இருக்கிறார். அப்போ மோசேயோடு தேவன் கூட இருந்தது போல் நம்மளோடையும் தேவன் கூட இருந்து நம்மளை பாதுகாத்து நடத்துவார். அப்போ ஒரு மனிதனோடு கூட தேவன் இருக்கும்போது முதல்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக தேவன் நம்மளுக்கு கட்டளைகிறார். ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, உன்னை நான் வந்து கருவிலேயே நான் வந்து அழிச்சிருந்திருப்பேன், இல்லை நீ வந்து சில பெற்றோர்கள்லாம் சில பிள்ளைகளை ஒதுக்கி வச்சுருவாங்க. ஆனாலும் தேவன் திட்டத்தை முடிகிற வரைக்கும் தேவன் நம்மளை என்ன செய்ய மாட்டார், யாரை கொண்டு நம்மளை அழிக்க விட மாட்டார். எப்படியாவது யார் மூலியமாவது தேவன் நம்மளை பாதுகாத்து நடத்துவார். ஆமென். பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. எலும்புகள் உருவாகலை, நரம்புகள் உருவாகலை, தசைகள் உருவாகலை, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. ஆமென். அடுத்ததாக யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, எகிப்தியன் வந்து ஒரு எபிரேயனை என்ன செஞ்சிட்டான், அடித்து போட்டான். அதை யாரால் பார்க்க முடியல அப்படின்னா, மோசேயால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அவனோட வழக்காடுறான், அவனோட சண்டை போடுறான். அப்போ தேவனுடைய ஆவியானவர் தேவன் இந்த மோசேக்குள்ளே இருந்ததுனால தான் ஒரு மனுஷன் அடிமைப்படுத்தப்படுறதையோ இல்லை துன்பப்படுத்தப்படுறதையோ இல்லை வந்து நம்ம அழிந்து போகிறதையோ குறித்ததான ஒரு ஆத்தும பாரம் என்ன செஞ்சிச்சு, அந்த இடத்துல மோசேக்குள்ளே உண்டாகுச்சு. அப்போ அந்த எகிப்தினோட போய் அவன் என்ன செய்கிறான்னா போராடுறான் மோசே. அப்போ அந்த ஆத்தும பாரம் நம்மளுக்குள்ளே என்ன செய்யும், உண்டாகும். இப்போ அழியிற ஜனங்களை குறித்ததான ஒரு ஆத்தும பாரம் நம்மளுக்குள்ளே உண்டாகும்.
இருளில் வாழ்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரணும், இயேசு கிறிஸ்துவோடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்ததை நம்ம அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆத்ம பாரம் நம்மளுக்குள்ளே உண்டாகும். அப்போ மோசேக்குள்ளே அந்த பாரம் உண்டானதுக்கு காரணம் மோசையோடு கூட தேவன் இருந்ததுனால தான். அது மாதிரி தான் அப்போ மோசையோடு கூட தேவன் இருந்ததுனால தான் அந்த ஆத்மா பாரத்தை தேவன் என்ன செஞ்சார், அந்த இடத்துல உண்டு பண்ணுறாரு. அப்போ நம்மளுக்குள்ளேயும் தேவன் கூட இருக்கும்போது ரெண்டாவது காரியம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஜனங்களை குறித்ததான ஒரு ஆத்மா பாரம் என்ன செய்யும், நம்மளுக்குள்ளே உண்டாகும். ஆமென். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களை நம்ம வாசிப்போம். 11. அப்பொழுது மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து போதும் மோசே அந்த எகிப்தியனை பார்த்து அவனை கொலை செஞ்சதுக்கப்புறம் பார்வோனுக்கு பயந்து எங்கே ஓடுறான் அப்படின்னா மீதியான் தேசத்துக்கு ஓடுறான். அங்கே போய் யார்கிட்ட போய் அடைக்கலம் புகுறார் அப்படின்னா அவரோட மாமனார் வீட்டில் போய் என்ன செய்கிறேன், மோசே அடைக்கலம் புகுறான். ஆனால் மோசேக்கு என்ன செய்யாது தெரியாது, நம்ம இங்கே தான் நம்ம திருமணம் பண்ண போகிறோம், இது நம்மளோட மாமனார் தான் அப்படின்னு என்ன தெரியாதுன்னா மோசேக்கு என்ன தெரியாது. ஆனால் தேவன் அந்த திட்டத்தை மோசே மேலே அந்த திட்டத்தை வச்சுருந்ததுனால தான் அந்த மீதியான் தேசத்தில் அவரோட மாமனார் வீட்டிலையே போய் அடைக்கலம் தங்குறதுக்கு தேவன் என்ன செய்கிறாரு, உதவி செய்கிறார். அப்போ நம்மளுக்கும் தேவன் நம்மளோடு கூட இருக்கும்போது யாரை கொண்டாவது இல்லை யார் மூலியமாவது தேவன் நம்மளுக்கு ஒரு அடைக்கலத்தை ஒரு பாதுகாப்பை தேவன் நம்மளுக்கு என்ன செய்வார், தருவார். இவன் இங்கேருந்து பார்வோனுக்கு பயந்து மீதியான் தேசத்துக்கு ஓடும்போது அவருடைய மாமனார் மூலமாக ஒரு தயவு, ஒரு கிருபை, ஒரு அடைக்கலம் யாருக்கு கிடச்சிச்சு அப்படின்னா மோசேக்கு கிடஞ்சிச்சு. இது மோசையால் அது கிடச்சது இல்லை, கர்த்தர் மோசையோடு கூட இருந்ததுனால தான் அவனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அடைக்கலத்தை, ஒரு தயவை, ஒரு பாதுகாப்பை தேவன் என்ன செஞ்சார், கட்டளையிட்டார். அப்போ 3வது ஒரு காரியம், தேவன் நம்மளோட கூட இருக்கும்போது யார் மூலியமாவது இல்லை யாரை கொண்டாவது தேவன் நம்மளுக்கு ஒரு தயவை, ஒரு கிருபையை, ஒரு அடைக்கலத்தை தேவன் நம்மளை தந்து உயர்த்துவார். ஆமென். அடுத்து யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரங்களை நம்ம வாசித்தோம் அப்படின்னா அந்த 10 வாதைகளை குறித்து அதில் என்ன செஞ்சுருக்கு, போட்டிருக்கு. அப்போ தேவன் பார்வோனுக்கு முன்பாக கொண்டு மோசேயை நிறுத்தி 10 வாதைகளை அனுப்பி அந்த 10 வாதைகள் மூலமாக பார்வோனுக்கு முன்பாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வெளிப்படுத்தி அவர் என்ன செஞ்சார், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றினார். ஆமென். தண்ணீரை ரத்தமாக மாறுது, கொப்பளங்கள் உண்டாகுது, மிருகங்களுக்குள்ள நோய் வருது, கல்மலை வருது, தவளைகளினால் வாதித்தார். இந்த விதமான 10 விதமான வாதைகளை பார்வோனிடத்தில் கொண்டு வர வச்சு அந்த அற்புதங்கள் மூலியமாக தேவன் என்ன செஞ்சார், அங்கே மோசேயோட திட்டத்தை நிறைவேற்றினார். அப்போ தேவன் நம்மளோடு கூட இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு உயர்வான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை தந்து தேவன் நடத்துவார். மோசையால் நடந்துச்சு அப்படின்னா மோசையால் எதுவுமே செஞ்சுருக்க முடியாது. ஆனால் தேவன் அவனோட கூட இருந்ததுனால தான் எல்லா விதமான அந்த 10 வாதைகள்லையும் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க அதிசயங்களை நடக்க பண்ணினார். செங்கடலை பிளக்க வச்சார். அது யாராலையுமே செய்ய முடியாத ஒரு காரியம். ஆனால் மோசையை கொண்டு தேவன் என்ன செஞ்சார், நடப்பிச்சார். கண்மலையை பார்த்து அடிக்கும்போது அதிலிருந்து தண்ணீரை வர வச்சார். அப்போ அநேக அற்புதங்களை மோசையை கொண்டு என்ன செஞ்சுருக்காரு, தேவன் செய்தார். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா எல்லா நேரங்கள்லையும் மோசையோட கூட தேவன் இருந்தார். அப்போ 4வது ஒரு காரியம், தேவன் நம்மளோட கூட இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை, அதிசயங்களை, மேன்மையை தேவன் காண உதவி செய்வார். ஆமென். வருஷம் அதுக்கப்புறம் என்னென்னா 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அடிமைகளாக இருக்காங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கணுங்கிற ஒரு நினப்பு யாருக்குள்ளே இல்லை, மோசேக்குள்ளே இல்லை. அவன் 40 வருஷம் போய் மாமனார் வீட்டில் போய் அந்த ஆடு மேய்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான ஒரு நினப்பே இல்லாமல் என்ன செஞ்சிட்டான், மோசே மறந்து போயிட்டான். ஆனால் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான அந்த பாரம் இல்லாமல் மோசே வேணால் மறந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் மோசே மேலே வச்ச திட்டத்தை என்ன செய்யலை, மறக்கவே இல்லை. மறக்காமல் தேவன் அந்த பார்வோன் முன்னாடி என்ன செய்கிறார், மோசையை கொண்டு நிறுத்துறாரு. அந்த அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க தேவன் உதவி செய்கிறார். அப்போ நம்ம இவ்வளோதான் பின்மாற்றத்தில் போனாலும், வழி விலகி போனாலும், இல்லை தேவனை விட்டு நம்ம பிரிந்து போனாலும், மோசைக்குள்ளே இருந்த அந்த குணம் நம்மளுக்குள்ளே வெளிப்பட்டாலும் நம்மளை குறித்ததான திட்டத்தை என்ன செய்ய மாட்டார்,
தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார். நம்மளை கொண்டு தேவன் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை யார் மூலியமாவது எப்படி வேணாலும் நம்மளை கொண்டு தேவன் என்ன செய்வார், நிச்சயமாக நிறைவேற்றுவார். அப்போ நம்ம தேவன் நம்மளோடு கூட இருக்கும்போது பின்மாற்றத்தின் அந்த கிரியைகளோ இல்லை பின்மாற்றத்தினுடைய கிரியைகளோ எதுவும் நம்மளை என்ன செய்யாது, அணுகாது. தேவன் திட்டத்தை நம்ம மேலே வச்ச அந்த திட்டத்தை எப்படியாவது நம்மளை கொண்டு நிறைவேற்றுவார். ஆமென். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனம். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஆமென். பார்வோனுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி அவளை விடுதலையாக்கி வர்றதுக்காக பார்வோனுக்கு முன்னாடி போய் மோசே நிற்கிறான். மோசே பார்வோன்கிட்ட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி என்ன செய்கிறாரு, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வர்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களோட பிரயாணம் 40 வருஷம் என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. ஆனாலும் அந்த 40 வருஷமும் அவளுக்கு என்ன உண்றதுக்கு என்ன செய்வார், மன்னா மூலியமாக போசித்தார். அவளுடைய வஸ்திரங்கள் என்ன செய்யலை, பழசாக போகவும் இல்லை. அவங்களுக்கு வளர்ச்சிக்கு ஏற்ற உடைகளை தந்து பாதரட்சைகளை கொடுத்து தேவன் என்ன செஞ்சார்னா வழி நடத்தினார். பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் ஜனங்களை என்ன செஞ்சார், வழி நடத்தி வந்தார். அப்போ அந்த 40 வருஷ காலமும் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கி பிரயாணப்பட்டு வரும்போது ஒரு குறைவுமே இல்லை. அவங்களுக்கு ஒரு குறைவு இல்லாமல் தேவன் என்ன செஞ்சார்னா நடத்தி வந்தார். இது காரணம் என்ன அப்படின்னா, வழி நடத்தி வந்த அந்த மோசேயோடு கூட தேவன் இருந்ததுனால தான் இந்த எல்லா விதமான நன்மைகளையும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களால் அனுபவிக்க முடிஞ்சிச்சு. அப்போ தேவன் நம்மளோடு கூட இருக்கும்போது எந்த விதமான குறைவுகளும் ஒரு குறைவு இல்லாமல் தேவன் நம்மளை என்ன செய்வார், நடத்தி வருவார். ஆமென். அப்போ தேவன் நம்மளோடு கூட இருக்கும்போது என்னென்ன காரியங்களை தேவன் நம்மளுக்கு தருவார் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்குள்ளே தேவன் இருந்தால் நடக்கக்கூடிய காரியம் என்னென்னங்க. முதல் காரியம், நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் என்ன செய்வார், கட்டளையிடுவார். மோசையோடு கூட இருந்தார், மோசையை தேவன் பாதுகாத்து வந்தார். 2வது, ஜனங்களை குறித்ததான ஒரு ஆத்தும பாரம் நம்மளுக்குள்ளே என்ன செய்யும், உண்டாகும். அழிகிற ஜனங்களை குறித்ததான ஆத்தும பாரம், அழிந்து போகிற ஜனங்களை குறித்த ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு எண்ணங்களை தேவன் நம்மளுக்குள்ளே உண்டு பண்ணுவார். அப்போ 2வது ஒரு காரியம், ஆத்தும பாரத்தை நம்மளுக்குள்ளே உண்டாக்குவார். 3வது, யார் மூலியமாவது தேவன் நம்மளுக்கு தயவை, அடைக்கலத்தை, பாதுகாப்பை நம்மளுக்கு தந்து என்ன செய்வார், நம்மளை பாதுகாத்து நடத்துவார். ஆமென். 4வது, அற்புதங்களும் அதிசயங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளோடு கூட இருக்கும்போது நடக்கும். மோசேயை கொண்டு அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் விளங்க பண்ணின தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மோடு கூட இருந்து அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்தது 5வது ஒரு காரியம், நம்ம எவ்வளோதான் பின்மாற்றத்துக்குள்ளே நம்ம போனாலும் நம்ம மேலே வச்சிருக்க திட்டத்தை தேவன் என்ன செய்ய மாட்டார், ஒருபோதும் மறக்க மாட்டார். அவருடைய திட்டத்தை நம்மளை கொண்டு நிச்சயம் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். மோசே மறந்து போயிருக்கலாம், ஆனாலும் மோசையை கொண்டு தேவன் நினச்ச திட்டத்தை நிச்சயமாக என்ன செஞ்சார், நிறைவேற்றி முடித்தார். அப்போ தேவன் நம்மளோடு கூட இருக்கும்போது தேவ திட்டம் நம்மளுக்குள்ளே என்ன செய்யும், நிறைவேற்றப்படும். 6வது ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் ஒரு குறைவில்லாமல் நடத்தினது போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் என்ன செய்வார், ஒரு குறைவில்லாமல் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்ம கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட, அப்பா நீங்கள் எங்கள் மேலே ஆண்டவரே எப்போதும் கூட இருந்து எங்களை நீங்கள் நடத்தி வருகிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. மோசையோடு கூட இருந்த தேவன் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் எப்போதும் கூட இருந்து எங்களை நடத்துவீராக. எங்களுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு வெளிப்படட்டும்பா ஆண்டவரே. ஒரு ஆத்தும பாரம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள உம்முடைய தயவு, அடைக்கலம், ஆதரவு வெளிப்படட்டும் ஏசப்பா ஆண்டவரே. எங்களுக்குள்ள அநேக அற்புதங்கள், அதிசயங்கள் நடப்பதாக ஆண்டவரே. மை துதிக்கிறோம். எங்களை கொண்டு நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒரு குறைவில்லாமல் நீர் எங்களை நடத்தி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் ஒரு நிமிடம் கூட ஆண்டவரே நீங்கள் எங்களை விட்டு விலகி போயிடக்கூடாதுப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து நீங்கள் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவரே யோசுவா கிட்ட சொல்கிறீங்களப்பா, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னீங்களப்பா ஆண்டவரே. இந்த நாளில் நீங்கள் எங்கள்கிட்ட பேசின இந்த வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறோம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன உம்முடைய கிருபைக்காய் நன்றி.
எங்களை விட்டு விலகாமல் ஆண்டவரே எங்களை கைவிடாமல் நீர் எங்களோடு கூட இருந்து பாதுகாக்கிறதற்காய் உமக்கு நன்றியப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கடனை குறித்ததான பயங்கள் மாறட்டும், வியாதியை குறித்ததான பயங்கள் மாறட்டும் ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்ததான பயங்கள் மாறட்டும்ப்பா ஆண்டவரே. தேவ கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறதுனால ஆண்டவரே எந்த விதமான பயங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்காத ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். யோசுவாடு கூட இருந்த தேவன் இந்த நாளில் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆவியானவரே, உமக்கு நன்றி. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பா நீங்க எங்க கூட இருக்கிறதுனால ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மையா மாறுப்பா. எந்த விதமான தடைகளும் இருக்காது வாழ்விலே. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவே. என் ஏக்கமெல்லாம் நீங்க எங்களோடு கூட இருக்கீங்க ஆண்டவரே. எங்களுடைய ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும், எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும்பா. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும் ஆண்டவரே. நாள் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு வருவதினால். ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதினால். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அவரை பார்த்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட வாங்கப்பா, எங்க குடும்பத்துக்குள்ள நீங்க வெளிப்படுங்க, அது போதும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறா எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் தேவன் நம்ம மேல வச்சிருக்க திட்டத்தை அவர் கூட இருந்து நிச்சயமா அந்த நாள்ல இருந்து நிறைவேற்ற போகிறார். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. எல்லாரும் இந்த ஜப குறிப்புகளுக்கு நேரம் நம்ம கரங்களை நீட்டுவோம். பரலோக பிதாவே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா.
இந்த ஜெப குறிப்புகள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா ஜெபங்களுக்கும் நீர் பதிலை தருவீராக. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே, வியாதிகளில் விடுதலை உண்டாகட்டும்ப்பா. எதிர்கால குறித்ததான பயங்கள் மாறட்டும், திருமண தடைகள் மாறட்டும். இசப்பா, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வீடு கட்ட முடியாதவர்களுக்கு யார் யார் என்ன தேவையோட ஜெப குறிப்புகளை எழுதி கொடுத்துருக்காங்களோ எல்லா ஜெப குறிப்புகளையும் நீர் ஆண்டவரே கேட்டு பதிலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்களோடு நீங்கள் கூட இருக்கிறதற்காய் உமக்கு நன்றியப்பா. எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே, நீர் எங்களை கொண்டு வச்சிருக்கிற எல்லா திட்டங்களும் ஆண்டவரே, எல்லா நோக்கங்களும் ஆண்டவரே நிறைவேற்றப்பட நீங்கள் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே அப்பா யோசுவாவை வழி நடத்தினது போல, மோசையோடு கூட இருந்து வழி நடத்தினது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கூட இருந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன வார்த்தையின்படி அப்பா எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும்ப்பா. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஆண்டவரே, யூடியூப்பில் ஆன்லைன் மூலமாக பார்க்குற எல்லாருக்குள்ளேயும் உங்கள் பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரோடு நீர் கூட இருந்து வழி நடத்துவீராக. தேவ கரம் கூட இருக்கட்டும்ப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென்.